ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு அன்சீனில் ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஹாட் ஸ்டாரில். அதை பற்றி பேச போகிறோம். அடுத்து பார்வதி வந்து பயங்கரமாக தப்பு பண்ணிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க பார்வதி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஸோ இந்த இதில் அந்த ஒரு இஷ்யூ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக இருந்து 2 இஷ்யூ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கண்டஸ்டன்ஸாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, அப்புறம் விஃப்ஜே, வினோத் மற்றும் சபரி 4 பேரில் அந்த கம்பியை பிடிச்சி நிற்கிறாங்க எல்லாரும் வரிசையாக. பின்னாடி இருக்கிற அந்த 11 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போயிட்டு அந்த கம்பியை விடுறது. யார் உங்களுக்கு ஃபேவரிசம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லி நீங்கள் வந்து எடுத்துடலாம். இப்போ எஃப்ஜே வந்து கேப்டன் ஆனால் ரொம்ப திமிரா நடப்பான்னு சொல்லி கம்மியாக எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வியானா ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு விஷயம் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு செவர் மாதிரி இருக்குது, அதில் ஏறி நிற்கிறாங்க சுபிக்ஷா, விஜய் மற்றும் வினோத் அண்ட் சபரி. ஓகேவா? ஸோ அதில் கடைசிக்கு யார் ஸ்டேபிளாக நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து கேப்டன். ஸோ இந்த வந்து டஃப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜே இதை வந்து ஒன்று எடுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து திவாகர் வந்து சுபிக்ஷா இதை எடுக்கிறாரு. அமித் வந்து எஃப்ஜே இதை எடுக்கிறாரு. சபரி இதை வந்து கமருதீன் எடுக்கிறாரு. கெமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒருத்தன் ஒரு மாதிரி எடுக்கிறாங்க. கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் நிற்கிறாங்க. சபரி ஓரளவுக்கு நிற்கிறாப்புல. பார்வதி வந்து கடைசி வந்து வினோத் இதை வந்து கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து ஒரே நிமிஷம் இருங்க, அது யாருன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சபரி தான், ரைட். அவங்களோட டார்கெட் சபரி. வியானா வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத். ரம்யா வந்து சுபிக்ஷா. ஸோ இவங்க ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனி கேங் வந்து சபரி எஃப்ஜியும் பிளான் பண்ணுதுங்க. இந்த சைடு வந்து கானா வினோத்தை முதல் உடைக்கிறாங்க. ஸோ யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சபரி எடுத்துருவாங்க, எஃப்ஜே இல்லை சுபிக்ஷா தான் எனக்கு தோணுது. கானா வினோத் வந்து வர்றது டவுட் தான். ஏன்னா இவங்க எவனுக்குமே வந்து அவர் கேம் கிடையாது, குரூப் கிடையாது. அதனால் கானா வினோத் வந்து அவுட் விட்ருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரியா? அடுத்து அரோரா மேட்டருக்கு வருவோம். அரோரா என்னமோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உத்தமியான கதையாக, நான் வந்து வாட்டர்மெலன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட இப்படி பழகுறாரு, என்கிட்ட வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு, டாஸ்க்கு முன்னாடியே அவர் அப்படி தான் பண்ணுறாரு. பட் டாஸ்க்கில் நீங்கள் வந்து பெண்கள்கிட்ட உறவாடணும், அவர் வந்து ஆசைப்படுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி டாஸ்க் வைக்கிறீங்க, அவர் சும்மாவே அப்படி தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த அம்மா வந்து உத்தமி மாதிரியும் வந்து வாட்டர்மெலன் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேடுகட்ட மாதிரி. அவன் கேடுகட்டவன் தான். பட் இந்த அம்மா வந்து அதை பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. இவ வந்து அந்த மாதிரி சொன்னோடனே தர்பூசணி கோவம் வந்துட்டு நீ தான் கொஞ்சம் குறியீடு காட்டினேன்ட்ட. என்னம்மா குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் அப்படி வச்சு நடுவில் வந்து இப்படி வச்சுட்டாங்க அந்த ஒரு பிளாக்ல. அதை நான் பார்த்தேன். பார்க்கும்போது அப்பயே பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருந்தார் திவாகர். ஸோ அதை கொண்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தவறு என்னன்னா அதை அங்கேயே பேசியிருக்கலாம். பட் அதை வந்து கரெக்டாக உள்ளே வந்து போட்டு விட்டாங்க. அது உடனே ரொம்ப சீன் போட்டு அழுதுகிட்டு அப்புறம் வந்து அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. உடனே திவாகர் தான் அங்கே போட்டு எல்லாரும் அட்வைஸ். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுக்கிட்டையும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் இது பண்ணாதீங்க, வார்த்தையில் விடாதீங்க அப்படின்றாங்க. நான் எங்கே பண்ணுறேன், நான் போய் நின்று கூப்பிட்றேன், அவங்க வராங்க ரீல்ஸு, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி நானாக போய் எங்கேயும் கூப்பிட்டதில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி, இல்லைனே வார்த்தையை மட்டும் விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அங்கே கேட்டுட்டார். அப்புறம் கமருதீன் வந்து என்னடா அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சொல்லும் அப்படிலாம் இல்லை சொல்லும், நான் வந்து அப்படிலாம் பண்ணதை சொல்லும், அப்படி சொன்னதால தான் நான் எனக்கு சொன்னேன். இன்னொன்று அரோரா வந்து அருணா கொடியை வச்சு கூட கேவலமாக பேசியிருக்காங்க. அதாவது ரெட் கார்டு வந்து வாட்டர்மெலன் கொடுக்கணும்னா அரோரா கொடுக்கணும். அரோரா வந்து அந்த வாட்டர்மெலனை பற்றி ஒரு அண்ணா போய் அருந்து அவரை கீழே விழ போகுது அப்படின்ற மாதிரி அதையும் ஃபன் பண்ணி பேசியிருக்காங்க. அப்புறம் துஷார் மேட்ரு தெரியும் உங்களுக்கு, கமருதீனை எப்படி அவங்க பிடிக்கிறாங்கன்னு தெரியும். ஒரு சீப்பான ஒரு கேரக்டர் தான் அரோரா. அவங்க வந்து இது பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். அதற்காக திவாகர் பண்ணுறது கரெக்டாக கேட்டீங்கன்னா திவாகர் அந்த பெண்கள் விஷயத்தில் திவ்யா சொன்னது தான் அதை மெயின்டைன் பண்ணணும். இனிமேல் அதை மெயின்டைன் பண்ண மாட்டுறாரு. அதை பண்ணணும். ஒரு வார்னிங் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ரெட் கார்டெலாம் கொடுக்கக்கூடாது. அப்படி ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னா அரோராவுக்கு சேர்த்து கொடு. சரியா? இதில் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நடுவில் வந்துக்கிட்டு இங்கே வந்து இந்த சபையில் கொண்டு வந்து அந்த விஷயத்தை கொண்டு வந்தது தப்பாகி போச்சு. சரியா? அது மட்டும் இல்லை, வேலையே பார்க்க மாட்டுறாங்க பார்வதி. வெளியவே இந்த மாதிரி புறணி பேசிகிட்டு இருக்கிறதுனால அமித் டென்ஷன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்தி விட்டார். உடனே இவங்க அமித்துக்கு ஏறி நீங்கள் எந்த குரூப்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. நடுவில் விற்கிற மாதிரி நடுவில் வந்து ஆட்டிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வெறுப்பேற்றுறான்.
ஸோ பார்வதி கீப் ஆன், ஷீ இஸ் லூசிங் ஹர் கேம். சரியா? கிச்சனில் அவங்க வந்து இருக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கனியும் நம்ம இவர் கமருதீனும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அதிலே வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, கனி இந்த மாதிரி நீங்கள் பார்வதி எம்எல்ஏ விழுந்தா நான் தூக்கவே இல்லை, இந்த மாதிரிலாம் சொன்னீங்க, நான் தூக்குனேன் அப்படின்றாங்க. சரிங்க, கண்ணில் அடிபட்டுருக்கு, அப்போ போய் ஜெயிலில் போய் அது என் டாஸ்க்குங்க. 13 நான் ஏற்கனவே பார்வதி போட்டேன். அந்த இதில் டாஸ்கில் அப்படி தான் தோணுச்சு. ஜெயிலுக்கு போடுவாங்க எனக்கு தெரியாது, அதனால தான் ஜெயிலில் இல்லைங்க, இருந்தாலும் கண் அடிபடும் போது கொஞ்சம் அந்த அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கலாம். இல்லை அது தவறு தான், நான் ஒத்துக்கிறேன். பட் அதை ஏதோ நான் கவனிக்கலை, நிறைய விஷயங்கள் பார்த்தனால கவனிக்கலன்னு சொல்லிட்டு கனி வந்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நான் மனசாட்சி உள்ளவ தான் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக வந்து உடைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்